ஃபர்ஸ்ட் பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில். ஓகேவா? ரைட். இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பில் ஒன்று இருக்கு. ஓகேவா? அது போக அதையும் அமெண்ட்மெண்ட் பண்றது தான் இந்த பில். ஓகேங்களா? ரைட். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல ஒரு பில் நம்மளுக்கு இருக்கு. ஓகே ரைட். ஸோ இப்போ இது ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் பாஸ்ட் இன் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ ரீசெண்டாக அதை வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வி நோ லாட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் ஹேப்பன்ட். ரைட்டா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஜந்தர் மந்தர் ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துச்சு. ஸோ லெட் டு ரெசிக்னேஷன் ஆஃப் யூனியன் மினிஸ்டர். இது எல்லாம் போக அடுத்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அது ரிலேட்டட் பில்லு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டர் ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட் என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பில்லில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்ல கொண்டு வந்த ப்ரொவிஷன்ஸ். ஸோ டைம் பவுண்ட் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இதில் வந்துட்டு இன்கேஸ் யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஏதாவது லீக்கேஜஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி கிரைம் ரிலேட்டட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அஃபென்ஸை 2 monthsக்குள்ள have to be completed within 2 months. 2 monthsக்குள்ள இன்வெஸ்டிகேஷனை முடிக்கணும். ரைட்டா? ஸோ இதனால என்ன ஆகும், உங்களுக்கு ப்ரொலாங்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு இழுத்துட்டு இருக்கிறத வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் அந்த 2 monthsல நம்ம சீக்கிரமா கம்ப்ளீட் பண்றப்போ அதுல என்ன மிஸ்டேக் இருக்கு, எதனால அந்த லீக்கேஜ் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு குவிக்கா வி கேன் ப்ரிவென்ட் ஃபர்தர். ஓகேங்களா? ஃபர்தர் லீக்கேஜஸ் எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ரைட். ஸோ அதனால தென் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் பார்த்தோமா? ரைட். இந்த போக்சோ விமன் ரிலேட்டட் அஃபென்சஸ்க்கு தனியாக வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரியே இதுக்கு என்ன பண்றாங்க, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் வந்துட்டு ஸ்பெஷலா டெடிகேட்டட் ஃபார் எக்ஸாமினேஷன் பேப்பர் லீக்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்கு என்ன கோர்ட்டை செலக்ட் பண்றாங்க அப்படின்னா டெசிக்னேட் செஷன்ஸ் கோர்ட் அஸ் ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ். செஷன்ஸ் கோர்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய கிரிமினல் கோர்ட்டை வந்துட்டு செஷன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் இட் டீல்ஸ் ஒன்லி வித் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ். சரிங்களா? சிவில் இல்லாம கிரைம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அஃபென்சஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய கோர்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த கோர்ட்டை தான் என்ன நம்ம வந்துட்டு என்ன டெசிக்னேட் பண்றோம், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுன்னு சொல்றோம். இப்போ இது ரிலேட்டட் இந்த கோர்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் டீல்ஸ் வித் ஹீனியஸ் அஃபென்ஸ், ரொம்ப பெரிய அஃபென்ஸ், மர்டர், ரேப், இந்த மாதிரி பெரிய அஃபென்ஸ் தான் டீல் பண்ணுவாங்க. இப்போ பர்டிகுலரா எக்ஸாமினேஷன் லீக் அப்படின்னா ரைட்டா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த பேப்பர் லீக் வந்துட்டு செஷன்ஸ் கோர்ட்லேயே போயிட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கோர்ட்ல வந்துட்டு டே டு டே ஹியரிங்ஸ் வந்துட்டு நடக்கும். எதுக்காக இதை பண்றோம், ஸ்பீடி டிஸ்போசல். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக்ன்றது எதுக்காக, எய்ம் ஸ்பீடி டிஸ்போசலுக்காக. ஸோ ஃபார் தட் பர்பஸ். தென் பில்டிங் அப்பான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இதுலயே வந்துட்டு நம்ம ப்ரொவிஷன்ஸ்லாம் கொண்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் பனிஷ்மெண்ட்டை வந்துட்டு ஜாஸ்திப்படுத்துறது, டிபார்மெண்ட், அதாவது இந்த மாதிரியான ஈவெண்ட்லலாம் இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு டிபார் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன்ல 4 years இருந்துச்சு. இப்போ அதை என்ன பண்ணியிருக்கோம், 8 years வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். டிபார்னா என்னது, எக்ஸாமினேஷன்ல சொல்லுவோம் இல்லையா, ஃபவுண்ட் டு பி கில்ட்டி அப்படின்னா வில் பி டிபார்ட்னு சொல்லுவோம். திரும்ப எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி இது எதுக்கெல்லாம் அப்படின்னா எந்த ஏஜென்சிஸ் கொஸ்டின் பேப்பர் ஹேண்டில் பண்ணுதோ, இல்லை ஐடி சிஸ்டம்ஸ், இல்லை எக்ஸாமினேஷன் சென்டர், எந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ல நடக்குதோ இது எல்லாமே. ஸோ இவங்க எல்லாரும் யாரு, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் அவங்க மாட்டிட்டாங்கன்னா திரும்பவும் 8 yearsக்கு அவங்களும் இந்த சர்வீஸ் ப்ரொவைடரை பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ அதை தான் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்ல வந்துட்டு கொண்டு வந்தது. ஓகே, ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ல வந்துட்டு கொஷின் பேப்பர் லீக் பண்ணது டிசிஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடி ஸ்டாஃப். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெல்ட் ஆன்லைன். ஓகேங்களா? அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்க டிசிஎஸ். அதுல இருக்க ஒரு ஸ்டாஃப் கொஷின் பேப்பர் வெளியிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ இது அகைன் இட் ரைசஸ் த கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி நம்ம தேர்ட் பார்ட்டிஸ் வந்துட்டு யூஸ் பண்றப்ப இந்த மாதிரியான இஷ்யூஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ரைட். நெக்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024. இப்போ நம்ம பார்த்தது என்னது, அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2026. அப்போ எதை அமெண்ட் பண்ணியிருக்குது, இந்த 2024 ஆக்டை தான் வந்துட்டு அமெண்ட் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த ஆக்ட்ல ஆக்சுவல் ப்ரொவிஷன்ஸ் என்ன, ரைட்? இப்போ நம்ம பார்த்துருக்க புது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்க ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா என்ன சொல்லலாம், இன்வெஸ்டிகேஷன்ஸ் வித்தின் 2 months, தென் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ், டிபார்மெண்ட் பீரியட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்றப்ப இட் இஸ் கிவிங் லிட்டில் பிட் ட்ரஸ்ட் ஃபார் தம், இல்லாட்டி கான்ஃபிடன்ஸ் ஆன் த கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கரண்ட் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன்ஸ் என்ன, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்லு கொண்டு வந்ததே எதுக்கு, ஸோ ஃப்ரம் த நேம் இட்செல்ஃப் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட்
அன்ஃபேர் மீன்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காகத்தான் இந்த பில்லை வந்துட்டு கொண்டு வராங்க. அப்ப அதுல என்ன இருக்கும், டெஃபினிஷன் இருக்கும், ரைட்? எங்கெல்லாம் இது அப்ளிகபிள், என்ன டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் அப்ளிகபிள் அப்படிங்கிறது இருக்கும், ரைட்? ஸோ அப்ப prevent unfair means and protect the integrity, transparency, credibility of public examinations. ஸோ எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, என்டிஏ, ஓகேவா? ஸோ எல்லா இதுலையுமே என்டிஏ தான் கண்டெக்ட் நம்மளுக்கு எது, நீட் எக்ஸாம், ஓகேங்களா, ரைட்? அதுக்கப்புறமா ஐபிபிஎஸ், அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இதே மாதிரி ஒரு லா வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணிக்கலாம். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி இன்வால்வ் ஆயிருக்கா, இல்லை, ஓகேங்களா? ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி எது கீழே வருது, ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கணும், அது ரிலேட்டடான இதே மாதிரி சிமிலர் லா வந்துட்டு தே கேன் பிரிங் இன் தேர் ஓன் ஸ்டேட், ஓகேங்களா? ஸோ ரிலேட்டட் டு எக்ஸாமினேஷன் லீக்ஸ், அது எப்படி ப்ரொவிஷன்ஸ் ஹேண்டில் பண்ணணும், அவங்களே தனியாக அவங்க ஸ்டேட்டுக்குன்னு கொண்டு வந்துக்கலாம். அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸுக்கு இப்போ நம்ம சொல்ற இந்த லா வந்துட்டு அப்ளிகபிள், ரைட்டா? ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆல்சோ அடாப்ட் சிமிலர் லீகல் ஃப்ரேம்வொர்க்ஸ். ஓகே, ரைட். தென் இது வந்துட்டு இன்னும் பிரைமர்லி டார்கெட்ஸ் ஆர்கனைஸ்ட் எக்ஸாம் ஃப்ராட். அது என்னன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டிஃபைன்டு. ஸோ அந்த அஃபென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது என்ன டைப் ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், ஓகே. அதுக்கப்புறமா அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு இடத்துல இருந்து, அதாவது சென்டர்ல இருந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்க்கு டிஸ்பேச் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ டியூரிங் த டிஸ்பேச் அந்த டிரைவர் வந்துட்டு யாரோ அஃபீஷியல் வந்துட்டு டீ குடிக்கிற கேப்ல போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டார், ஓகேங்களா. ஸோ இது என்னது, அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ், ஓகேங்களா, ரைட்? ஸோ அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் ஆர் பொசஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஃபிடென்ஷியல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ த ஆன்சர் கீ, ஓகேங்களா. அதே மாதிரி இம்பர்சனேஷன், இது வந்துட்டு லைக் கேண்டிடேட்ஸ்க்கு ஸோ தன்னை பதிலாக வேற யாரையாவது ஒருத்தவங்கள்ட்ட அனுப்புறது, ஓகேங்களா. ஸோ இம்பர்சனேஷன் லைக் லெட்டிங் அனதர் ஒன் பர்சன் டு அப்பியர் இன்ஸ்டெட் ஆஃப் தெம், ஓகேங்களா, அந்த மாதிரி பண்றது. தென் டேம்பரிங் த ஆன்சர் ஷீட்ஸ், இவாலுவேஷன் அக்கார்ட், வெதர் யூ ஆர் டேமேஜிங் இட், ஓகே. நெக்ஸ்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் சிபிடி. ஸோ நீங்க வந்துட்டு இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ஐபி எக்ஸாம் இதெல்லாம் எதில் நடக்கும், கம்ப்யூட்டர்ல தான் நடக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸை வந்துட்டு கொஸ்டின் பேப்பரை நம்மளே மேனிப்புலேட் பண்றது, ஹேக்கிங் பண்றது, இதெல்லாம் பண்ணோம்னாலும் கம்ஸ் அண்டர் த அஃபென்ஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் ஃபேக் வெப்சைட், அட்மிட் கார்ட்ஸ், எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் ஃபேக்காக கிரியேட் பண்ணாலும் இட் கம்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட். அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்டு சீட்டிங். ஆர்கனைஸ்டு சீட்டிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு அப்படின்னா கரெக்டா அந்த கோச்சிங் சென்டர்ல இருந்து வர எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, பாஸ் ஆயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த கோச்சிங் சென்டர் வந்துட்டு எக்ஸாமினேஷன் செட் பண்றவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். நவ் இட் இஸ் ஆர்கனைஸ்ட், ரைட்டா. ஸோ இதை என்னன்னு சொல்றோம், நம்ம ஆர்கனைஸ்டு சீட்டிங்னு சொல்றோம், ஓகேவா, ரைட். இந்த மாதிரியான ஆர்கனைஸ்டான சீட்டிங் கிரைம் இருந்துச்சு, இல்லை ஆர்கனைஸ்டு ஃப்ராட் இருந்துச்சு அப்படின்னா பர்டிகுலரா அதை வந்துட்டு இது டீல் பண்ணுது அப்படின்றதே சொல்றாங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கிரைம் வந்துச்சுன்னா அது சிபிஐ கேஸுக்கு போயிடும், ஓகேங்களா. இட் பிகம் அ சிபிஐ கேஸ், ரைட். பனிஷ்மெண்ட், ஓகேவா. ஸோ பனிஷ்மெண்ட் பார்த்தோம்னா 3 to 5 years, ஓகே. ஸோ இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் நாட் லெஸ் தேன் 3 years. அப்போ மினிமம் 3 years பனிஷ்மெண்ட் உண்டு இந்த அஃபென்சஸ் எல்லாம் லிஸ்டட் அஃபென்சஸ் பண்ணாங்க அப்படின்னா, ரைட். அப்போ 3ல இருந்து ஸோ எக்ஸ்டெண்ட் அப் டு 5 years, ஓகேவா. அது போக 10 lakhs ஃபைன் வந்துட்டு உண்டு, ஓகேங்களா. அண்ட் ஆர்கனைஸ்டு பேப்பர் லீக், இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த கோச்சிங் சென்டர்ஸ், இன்ஸ்டியூட் அதையே தனியாக ஒரு பொழப்பா வச்சிருப்பாங்களே. ஸோ இந்த மாதிரியான ஆர்கனைஸ்டான லீக்கேஜ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி 3 to 10 years இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் பார்த்தீங்கன்னா 1 crore வரைக்கும், ரைட். தென் அது போக இன்கேஸ் இந்த மாதிரி யாராவது மாட்டினாங்க அப்படின்னா, அஃபென்ஸ்ல வந்துட்டு மாட்டிட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாமினேஷன் நடந்ததுக்கான செலவு இருக்கு இல்லையா, அந்த காசை வந்துட்டு தே கேன் ரெக்கவர் ஃப்ரம் தட் பர்சன், மாட்டினவங்க கிட்ட இருந்து. அப்ப என்ன பண்ணாங்க, ப்ராப்பர்ட்டி எதனாலும் சீஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ அதுக்கும் கவர்மெண்ட் ஹேவ் த பவர், ஓகேங்களா. த கோர்ட் மே ஆல்சோ ஆர்டர் recovery of the proportionate cost of conducting the examination from the convicted organized groups, ஓகேங்களா, ரைட். இண்டிவிஜுவல் சொல்லல இந்த இடத்துல ஆர்கனைஸ்டு குரூப்ஸ் தான், ஓகேங்களா. அப்ப அந்த சிண்டிகேட் இருக்கு இல்லையா, அந்த சிண்டிகேட்டுக்கு, ரைட். Then service provider or institutions if they involved in this then they are debarred for up to 4 years. அதான் இப்ப என்ன பண்ணிருக்கிறோம், 8 years தான் வந்துட்டு அப்கிரேட் பண்ணிருக்காங்க, மாத்தி இருக்காங்க, ரைட். நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இந்த அஃபென்சஸ்லாம் பாத்தீங்கன்னா they are cognizable, non-bailable, non-compoundable offense, ஓகேவா, ரைட். ஸோ நான் பெயிலபிள்னா என்னது, கன்ஃபார்மா நம்மளுக்கு, அதாவது கோர்ட் ஒன்லி வில் டிசைட் வெதர் த பர்சன் கேன் பி கிவன் பெயில் ஆர் நாட், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பெயில் வந்துட்டு இங்க வந்துட்டு என்னுடைய உரிமை அப்படின்னு பேச முடியாது கோர்ட்ல.
கோர்ட் தான் டிசைட் பண்ணும் இவங்களுக்கு பெயில் கிடைக்குமா இல்லையான்னு. அது என்ன டைப் ஆஃப் கேஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஓகே, நான் பெயிலபிள்னா பெயிலே கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒன்லி கோர்ட் ஹஸ் த பவர் டு டிசைட் வெதர் த பர்சன் ரிசீவ்ஸ் பெயில் ஆர் நாட். ஓகேங்களா? ரைட். காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா லைக் நீங்க வந்துட்டு காக்னிசபிள் அஃபென்ஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம் அப்படின்னா வித்தவுட் மெஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர்டர், ஓகேங்களா, கோர்ட்டோட ஆர்டர் இல்லாம அந்த பர்சனை நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்படின்னா தான் காக்னிசபிள் அஃபென்ஸ். ஓகேவா? ஸோ ஜென்ரலா அரெஸ்ட் பண்ணா அரெஸ்ட் வாரண்ட் வேணும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ரைட். அந்த அரெஸ்ட் வாரண்ட் யார் கொடுப்பாங்க? கோர்ட் தரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கேசஸ்ல எந்த மாதிரியான கேஸ்லஸ்லாம் சீரியஸா இருக்கோ அந்த கேசஸ்ல கோர்ட்டோட ஆர்டரே இல்லாம அந்த பர்சன் மேல எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? காக்னிசபிள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அண்ட் தென் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். ஓகே, ஓகே, நான் திரும்ப பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு லாஸ்டா. ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் எல்லாமே என்னது, இந்த ஆக்ட் வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாமே இந்த டைப்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். ஸோ இதை பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரம் பெயில் கிடைக்காது. ஓகே, தென் நான் காம்பவுண்டபிள், காக்னிசபிள். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், இதை யார் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்? ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்டிகேட் பண்றவங்க நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி. ஓகேவா? ஸோ கண்டிப்பா டிஎஸ்பியோ இல்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாவோ இருக்கணும். ஓகே, தென் ஸோ சம்டைம்ஸ் இந்த பர்டிகுலர்லாம் ஆர்கனைஸ்டுன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஆர்கனைஸ்டு சிண்டிகேட் இன்வால்வ் பண்ற மாதிரியான எக்ஸாம் இல்ல அஃபென்ஸ் ஆர் அது கூட சேர்த்து இன்டர் ஸ்டேட் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் நடக்கிற இந்த மாதிரியான கேசஸ்ல அஃபென்சஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ள அப்படின்னா அந்த ஸ்டேட் ரிலேட்டட் போலீஸ் வந்துட்டு விசாரிப்பாங்க. இதுவே இன்டர் ஸ்டேட் அப்படின்றப்ப 2 ஸ்டேட் இன்வால்வ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம்ல த கேசஸ் வில் பி கோ டு சிபிஐ. ஓகேவா? நெக்ஸ்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் பில். அது இதுவும் என்னது நம்மளுக்கு? அமெண்ட்மெண்ட் பில். ஓகே, ரைட். நான் காம்பவுண்டபிள் பில் அப்படின்னா, நான் காம்பவுண்டபிள் ஆக்ட் அப்படின்னா, சப்போஸ் வி ஹேவ் அ விக்டிம் அண்ட் அதர் சைட் வி ஹேவ் அக்யூஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது என்ன டைப் ஆஃப் அஃபென்ஸ் வேணாலும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மர்டர் கேஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ரைட். ஸோ மர்டர் கேஸ். ஓகே, இப்போ ஓகே, மர்டர் கேஸ்ல வந்துட்டு நம்மளால இது பண்ண முடியாது, அதாவது யாராவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா ஒரு சீட்டிங் கேஸ்ன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த சீட்டிங் கேஸ்ல வந்துட்டு ஒன் சைட் வி ஹேவ் த அக்யூஸ்ட். ஓகேங்களா? அவங்க தான் சீட் பண்றாங்க இவங்கள. ரைட். இது பாதிக்கப்பட்டவங்க, விக்டிம். ஓகேவா? இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்களுக்குள்ளேயே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்? இந்த கேஸை வித்ட்ரா பண்ணுவாங்க இல்லையா? ரைட். ஸோ இந்த மாதிரி இல்லாம இது வந்துட்டு காம்பவுண்டபிள். ஓகேங்களா? நான் காம்பவுண்டபிள் அப்படின்னா இந்த அக்யூஸ்டாவும் இருக்கட்டும் இல்ல பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், தே கான்ட் கோ ஃபார் அ காம்ப்ரமைஸ். ஒருவேளை அவங்களுக்குள்ளேயே சுமூகமா பேசி காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே தான் இருக்கும். ரைட்டா? அவங்க 2 பேரும் இல்ல நாங்க வந்துட்டு இந்த பிரச்சனையில இருந்து ரிமூவ் ஆயிக்கிறோம். மர்டர், ரேப் கேசஸ்ல இதெல்லாம் வரும். இப்போ இந்த லீக்கேஜே வச்சுப்போமே, இந்த லீக்கேஜ் ஆயிடுச்சு. லீக்கேஜ் நடந்ததை வந்துட்டு ஒருத்தர் மேல அக்யூஸ் பண்ணி ஒரு பர்சன் வந்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த கேஸ் போட்ட பர்சன் என்ன பண்ணிடுறாங்க? இந்த லீக்கேஜ் பண்ண பர்சன் நான் உனக்கு வந்துட்டு 10 லட்ச ரூபா தரேன், இந்த கேஸை நீ வித்ட்ரா பண்ணிடுன்னு சொல்றாங்க. ஓகேவா? லீக்கேஜ் ஆனதுனால தான் நான் பாதிக்கப்பட்டேன்னு ஒரு பையன் போயிட்டு கோர்ட்ல கேஸ் போடுறான். ஓகேவா? இந்த பையன் இவர் என்ன சொல்லிடுறாங்க? நான் உனக்கு 10 லட்ச ரூபா தரேன், நீ வந்துட்டு கேஸை வித்ட்ரா பண்ணிடு. இப்போ இந்த பையன் என்ன பண்ணிக்கலாம்? சரி நான் கேஸை வித்ட்ரா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு பிரச்சனை. ஆனா அப்படி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் த லார்ஜர் குட். இந்த பையன் இதனால கேஸை ரைஸ் பண்ணிட்டான். ஆனா இந்த எக்ஸாமினேஷன் ஃப்ராட்னால நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருப்பாங்களா? அப்ப இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்க முடியாது? தே கான்ட் கோ ஃபார் அ காம்ப்ரமைஸ். ரைட்டா? இதுதான் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத் லைக் பில். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ரீசெண்டா அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இட் சீக்ஸ் டு அமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ஆக்ட் 1969. 1969 கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்றோம். அது எப்ப? 2023ல. அந்த 2023 அமெண்ட்மெண்ட்ல அதோடைய அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்ப அதோடைய ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ப்ராடக்ட் தான் என்னது? நேஷனல் டிஜிட்டல் டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன்ல ஆல் த பர்த் அண்ட் டெத் ரிலேட்டட் திங்ஸ் வில் பி டேட்டா வில் பி அப்லோடட். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் ரைட்டா எல்லாமே வந்துட்டு போர்ட்டல்ல அப்லோட் ஆயிருக்கும். ரைட்டா? ஸோ இது என்னது? அமெண்ட்மெண்ட்
2023ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? இப்ப 2026ல என்ன பண்ணிருக்காங்க? இதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத்துக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துட்டு கொண்டு வராங்க. ரைட்? ஸோ இந்த இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, particularly this amendment வந்துட்டு deals with fraudulent or misusing of your registration. ஓகேங்களா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம்ல போய் நம்ம பண்றோம் இல்லையா? இது பண்றதுனால எல்லா டைம்லயும் டக்கு டக்குன்னு எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் ஆகுறது நடக்காது இல்லையா? சம்டைம்ஸ் டிலே ஆகும். இல்ல நம்மளே என்ன பண்ண மாட்டோம், போய் டக்குன்னு பேபி பிறந்த உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம், டிலே பண்ணிடுவோம். பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ் நீங்களாம் என்ன பண்ணுவாங்க, டிலே பண்ணிடுவாங்க ரெஜிஸ்டர் பண்றத. அப்படி டிலே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம போய் சப்மிட் பண்றப்ப there are lot of chances that it might be லைக் ஃப்ராட் கேன் பி டன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பிறந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா போய் நம்ம அப்லோட் பண்றோம், நீங்க நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். ரெஜிஸ்டர் பண்றப்ப ஒரு 4-5 மாசத்தை தள்ளி போட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன்ல பிறந்த குழந்தைய, ஓகேங்களா, இல்ல ஜூலைல பிறந்த குழந்தை அப்படி கூட வைக்கணும். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு ஏப்ரல்ல பிறந்த குழந்தை, ஓகேங்களா, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் 2026ன்னு வச்சுப்போம், ரைட்டா? 2026ல ஏப்ரல் மந்த் பிறந்த குழந்தைய நீங்க வந்துட்டு 26 ஜூலைல பிறந்துச்சுன்னு ரெஜிஸ்டர் பண்றீங்க. ரொம்பலாம் இல்லையா, ரைட்? ஒரு 2-3 மந்த்ஸ் தானே கேப், ரைட்? நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க. இப்போ அகாடமிக் இயர்ல என்ன ஆகும்? ஒரு இயர் மாறி வந்துருமா, ரைட்டா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செட்டோட முடிஞ்சு இந்த செட் எதுல வந்துரும்? அடுத்த இயர்ல வந்துருவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலா அவங்களுக்கு அவங்க இயர்ல இருக்கிறவங்கள விட ஒரு வயசு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அது ரெக்கார்ட்ஸ்ல தெரியாது. இப்போ இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் இவங்க வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு அப்ளை பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி இருக்காங்க அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைம் இருக்கும்ல, அப்ப என்ன ஆகும், இவங்களுக்கு ஒரு இயர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆக்சுவலா அவங்களோட இயருக்கு அவங்களோட பர்த் வைஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 20 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 21 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 26ல பிறந்தவங்க 21 இயர்ஸ் இருக்கிறப்ப இவங்களோட ஏஜ் என்னவா இருக்கும்? ஜூலைல மாத்தினதுனால 21 இருக்காது, 20 இருக்கும், ரைட்டா? இப்போ இவங்க எக்ஸாமினேஷன்ல இப்போ ஒருவேளை இவங்க அந்த 21 ஏஜ்ல இருந்திருந்தாங்க அப்படின்னா 65 இயர்ஸ்ல எக்ஸாக்டா ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிரும். அதுவே இந்த 1 இயர் எக்ஸ்ட்ரா போட்டதுனால அங்க ஒரு இயர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் உங்களுக்கு, ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான ஃப்ராட்ஸ் வந்துட்டு பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இது வந்து நம்ம சொன்னது எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஃபார் மந்த்ஸ். ஒரு 2 மாசம் 3 மாசம் டைம் கேப்ல இந்த மாதிரி மாறுறது நடக்கும். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் லேட்டா போய் நம்ம வந்துட்டு சப்மிட் பண்றப்ப வேற லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃப்யூஜிஸா இல்லீகல் மைக்ரன்ஸா வந்தவங்க அவங்கள என்ன பண்ணலாம், ஃப்ராட் பண்ணி தே கேன் கெட் பர்த் சர்டிஃபிகேட்ஸ், ரைட்டா? இப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அதை என்கவுண்டர் பண்றதுக்குனே தே ஹேவ் brought this amendment bill, ரைட்? இப்போ எதுக்காக? டு கர்ப் த மிஸ்யூஸ் ஆஃப் டிலேட் ரெஜிஸ்ட்ரேஷன். டிலேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஹேப்பனிங், பட் என்ன பண்றாங்க, அந்த டிலேட் ரெஜிஸ்ட்ரேஷனை மிஸ்யூஸ் பண்றாங்க. எதுக்கு மிஸ்யூஸ்ன்றது இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வரும், ஓகே, ரைட்? ஸோ எதுக்காக? லைக் ஃப்ராடுலண்ட் ஐடென்டிட்டி, ஓகேங்களா? ஸோ ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு பொய்யான டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறதுக்காக, ஓகே. தென் ஏஜ் ரெக்கார்ட்ஸ் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ மேனிப்புலேட்டிங் த ஏஜ், ரைட்? ஸோ அதுக்காக தென் ஃபால்ஸ் லீகல் கிளைம். ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் லீகல் கிளைமுக்காக ஃபால்ஸா நம்ம சொல்றது எல்லாம், ரைட்? நெக்ஸ்ட் டு ப்ரொமோட் டைம்லி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ இது வந்துட்டு இட் இஸ் ஃபால்ஸ், ரைட்டா? மிஸ்யூஸ் ஆயிடுச்சு, பொய்யானது. இப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம ட்ரூ ஆனதா மாற்றணும். அப்போ அது மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், டயத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், ரைட்? ஸோ டைம்லி ரெஜிஸ்ட்ரேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த பில்லை கொண்டு வரோம். ஓகே, தீஸ் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பில். ஓகே, தென் சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் மீன்ஸ் யூஆர் ரெஜிஸ்டரிங் யுவர் பர்த் அண்ட் டெத், இதெல்லாம் ஓகேங்களா, நாட் ஜஸ்ட் டெத், ஓகேங்களா? அதாவது டெத்தையுமே டைம்லி ரிப்போர்ட் வந்துட்டு பண்ணணும், லேட்டா வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணக்கூடாது கவர்மெண்ட், ஓகே? அண்ட் ஏன் இப்போ நம்ம இந்த பர்த் சர்டிஃபிகேட் இவ்வளோ தூரம் நம்ம ஆக்ட் இதெல்லாம் அது இதுன்னு ஏன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் பர்த் சர்டிஃபிகேட் இஸ் அன் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட், ரைட்டா? நீங்க ப்ரூஃப் காட்டணும் அப்படின்னா இப்போ ஆதார் ப்ரூஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்போ இந்த ஆதாருக்கு எந்த பேசிஸ்ல நம்ம டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்றோம், நம்ம கிட்ட இருக்க பர்த் சர்டிஃபிகேட், ரைட்டா? இல்ல நீங்க வேற எங்கேயாவது போறீங்க, ஒரு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட், டிசி இதெல்லாம் கேட்பாங்க, ரைட்? அப்ப காலேஜ் ஜாயின் பண்ணணும், ஸ்கூல் ஜாயின் பண்ணணும்னா பர்த் சர்டிஃபிகேட் வேணும். அப்ப பர்த் சர்டிஃபிகேட் இஸ் பிகமிங் அன் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட், ஓகேங்களா? அப்ப அதை வச்சுதான் ஃபியூச்சர்ல என்ன ஆகும், உங்களுக்கு சிட்டிசன்னா இவங்க தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் அது, ரைட்டா? அப்ப அந்த டாக்குமெண்ட்டே ஃபோர்ஜரி ஆயிடுச்சு அப்படின்னா ஹவு கேன் யூ எலிமினேட் பீப்புள் ஹூ ஆர் இல்லீகல் மைக்ரன்ஸ், ரைட்டா? ஸோ அதுக்காக தான் நம்ம கொண்டு வரோம். இது எங்கெல்லாம் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கூல் அட்மிஷன், பாஸ்போர்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட், வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ், சிட்டிசன் ரிலேட்டட் கிளைம்ஸ், ஓகே, எல்லாத்துக்கும்.
சிட்டிசன்ஷிப் ரிலேட்டட் கிளைம்ஸ். ஓகேங்களா? ரைட்? சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு. அதான் சொன்னேன். இந்தியன் சிட்டிசன்றதுக்கான ப்ரூஃபே என்னது? பர்த் சர்டிஃபிகேட்ல இருந்து ஆரம்பிக்கிறப்ப அதுவே ஃபோர்ஜரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ரைட்? அண்ட் யூ கேன் கெட் பாஸ்போர்ட்ஸ் ஆல்சோ. ரைட்? அப்ப அத வச்சு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா எனிஒன் கேன் லைக் கிரிமினல்ஸ் என்ன பண்ணலாம்? தே கேன் எஸ்கேப் ஃப்ரம் ஹியர். ரைட்? அதுக்காக அந்த பில்ல என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜுடிஷியல் அப்ரூவல் மேண்டட்ரி. எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டிலே பண்றத தே ஆர் கம்மிங் அப் வித் திஸ் லேயர்ட் அப்ரோச். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஓகே. ஸோ அதாவது ஒரு 30 நாளுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணோம், இல்ல 1 இயர்க்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணோம், இல்லையா அடுத்த 2 வருஷத்துக்குள்ளேயாவது ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஃபர்ஸ்ட் 30 டேஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து பே பண்றப்ப நீங்க ஃபைன் பே பண்ணணும். ஐ மீன் அடுத்து ரெஜிஸ்டர் பண்றப்ப. இல்ல அடுத்த தடவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க டைம் லைனை, நெக்ஸ்ட் டைம் லைன்ல நீங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டர் ப்ரொவிஷன். ஓகே. ஸோ டிலே ஆக 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 ஸ்ட்ரிக்டான ப்ரொவிஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? அதான் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள ஓகே டிலே அப் டு 30 டேஸ் பே பண்ண வேண்டியது, ஐ மீன் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது 30 டேஸ்க்குள்ள டிலே ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணிப்பாங்க? பிரிஸ்கிரைப்டு லேட் ஃபீ மட்டும் தான் வாங்குவாங்க. ஓகேங்களா? ஒரு ஃபைன் அமௌண்ட் மட்டும் வாங்குவாங்க. அதுவே 30 டேஸ்ல இருந்து 1 இயர் ஆயிடுச்சு, இதுலயே ஃபீ வாங்கலாம். அப்படி அண்ட் ஒன்னு ஃபீ வாங்குறது, ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? அத்தாரிட்டி, பிரிஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி யார்கிட்டயாவது பெர்மிஷன் வாங்கிட்டு தென் யூ ஹேவ் டு என்டர். ஓகேங்களா? ரைட். அடுத்து இன்கேஸ் 1 இயர்க்கு மேலேயும் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்டக்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ரிக்டர் ப்ரொவிஷன். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா இஃப் இட் இஸ் பியாண்ட் 1 இயர் சேம் அத்தாரிட்டி, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி சைன் பண்ணா போதும், பெர்மிஷன் அங்கிருந்து வாங்கிட்டு வந்தா போதும். நவ் இட் இஸ் அமெண்டட். இப்போ அமெண்ட் பண்ணிட்டு யாரை வந்துட்டு போட்டிருக்காங்க? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுக்கப்புறமா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் செஷன்ஸ் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ். ஓகேங்களா? இதுதான் ஆர்டர். அப்ப கீழ இருந்து ஒரு செகண்ட் லெவல்னு வச்சுக்கோங்களேன். கீ லெவல், அதுக்கு அடுத்த லெவல். ஓகேங்களா? ரைட். இவங்களும் எதுல தான் இருப்பாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான். ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ் தான். பட் தே டீல் வித் லோவர் லைக் லெஸ் சீரியஸ் கிரைம்ஸ். ஓகேங்களா? ரொம்ப லெஸ் சீரியஸா இருக்கக்கூடிய கிரைம்ஸ். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? செஷன்ஸ் கோர்ட்ல இருந்தா கிரிமினல் கோர்ட், அது கிரிமினல்லையும் பர்டிகுலரா ரொம்ப கொடூரமான ஹீனியஸான கிரைம்ஸ் தான் டீல் பண்ணுவாங்கன்னு சொன்னோமா? அந்த மாதிரி இல்லாம இவங்களும் ஜட்ஜ் தான், கிரிமினல் தான், ஆனா லெஸ் சீரியஸ் அஃபென்சஸை மட்டும் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. ரைட். ஸோ அவங்க கிட்ட என்ன பண்ணிருக்கணும்? நம்ம பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஓகே. ஸோ அது வந்துட்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, லைக் சீக்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் 2 இயர்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் நம்மளுக்கு வேணும்? ஆத்தென்டிசிட்டி ஆஃப் தி இவெண்ட். அவங்க பிறந்திருக்காங்களா, பிறந்ததுக்கான எவிடன்ஸ், அதாவது குழந்தை பிறந்திருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னா அந்த சிசிடிவி கேமரா ஃபோட்டேஜ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே. டாக்குமெண்டரி எவிடன்ஸ் வை தே ஹேவ் டிலேட். ஓகே. ஸோ அதுக்கான ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். தென் அப்ளிகண்டோட ஐடென்டிட்டி. ஓகே. இது எல்லாமே ப்ராப்பரா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அவங்களால? லைக் ரெஜிஸ்ட்ரேஷனே அவங்களால பண்ண முடியும். ஓகே. ஸோ பெர்மிஷனே வாங்க முடியும் ஃபர்ஸ்ட். ஓகே. இப்போ ஆப்வியஸா நம்மளுக்கு என்ன வேணும்? எவிடன்ஸ் வேணும். ரைட்டா? அப்ப எவிடன்ஸ், டாக்குமெண்டட் எவிடன்ஸ் இல்லாம அவங்க கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்துட்டு பண்ண முடியாது. இல்லைங்களா? கஷ்டம். ஓகே. அதுதான் முக்கியமானது. நெக்ஸ்ட், ஸ்ட்ரென்தனிங் ஆத்தென்டிசிட்டி ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இப்போ இதுதான். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனி பண்ணி தான் நம்ம வந்துட்டு உள்ள அனுப்புறோம். ரைட்டா? ஏன்னா ஜட்ஜ் பாக்குறாரு இல்லையா? ஸோ அதனால ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனி பண்ணி தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை வந்துட்டு லேட் ஆயிடுச்சுன்னா பண்றோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே. ரைட். நெக்ஸ்ட், பில்ஸ், அதாவது சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இன்சென்டிவ்ஸ். ஓகேங்களா? இந்த டைம் பீரியட்குள்ள பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. இந்த மாதிரி ஏதாவது இன்சென்டிவ்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு கொண்டு வருவாங்க. இப்போ இது இப்போதைக்கு இல்லை, இப்போதான் பில்லு கொண்டு வந்திருக்காங்க, இனிமே கொண்டு வருவாங்க. ரைட். ஸோ யாருக்கு அப்படின்னா இன்சென்டிவ்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல், லோக்கல் அத்தாரிட்டி, ஃபேமிலி மெம்பர்ஸ். எதுக்காக? டு என்கரேஜ் them to register the births and deaths. ரைட். நெக்ஸ்ட், இதெல்லாம் நம்ம பண்றதுனால என்ன ஆகுது? டிரான்ஸ்பரன்சி அதிகமாகுது, சிஸ்டம் மேல நம்பிக்கை வருது, கிரெடிபிலிட்டி வருது. ஓகே. அதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சம்டைம்ஸ் இந்த ரூரல் ஏரியா, ட்ரைபல் ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு தே ஆர் அன்அவேர் அபவுட் திஸ். ஓகேங்களா? தெரியாம இருக்கும் அவங்களுக்கு. அப்ப அப்படி இருக்கிறவங்க எப்படி இந்த டைம்லி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க? ரைட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா தே நீட் டு டிராவல் வெரி லாங் டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ நினைச்ச மாதிரி நினைச்ச டைம்ல உடனே அவங்களால லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி போக முடியாது, காசு பத்தாது, பர்டிகுலர்லி ஃபார் ரூரல் அண்ட் ட்ரைபல் பீப்புள்.
அப்படி இருக்கிறப்ப ஜென்யூனான டாக்குமெண்ட்ஸ் தானே இது, ஜென்யூனான சர்டிபிகேட்ஸ், ஜென்யூனான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். இதுல இருக்கக்கூடிய ஜென்யூன் கேண்டிடேட்ஸ் என்ன ஆயிடுறாங்க, அஃபெக்ட் ஆகுறாங்க, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி பண்ணி தான் நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி டியூ டு சம் ரீசன்ஸ் தே ஹேவ் டிலேட் த ரெஜிஸ்ட்ரேஷன், ரைட்டா. அதுல அடுத்து போய் ஜுடிஷியல் கிட்ட சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ன்றப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வரும். அப்ப அவங்க இன்னும் அதை டிலே பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். தென் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஜுடிஷியரி கிட்டக்க நம்ம வந்துட்டு பெர்மிஷன் வாங்கணும், அவங்க கிட்டக்க இருந்து வாங்கணுன்றப்ப ஆல்ரெடி என்ன ஆகும், நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்கு. ஓகே, ஸோ அவங்களுக்கு கேஸ் இருக்கிறது ஒரு சைடு. ரெண்டாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் கேஸ் மட்டுமே அதிகமாயிரும். அப்ப அதுவே பெண்டிங் ஆயிரும். ஸோ ஸ்டில் இட் மே டிலே அப்படிங்கறத சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ், ரைட். Blue economy strategy for women in coastal states. So coastal fisheries. ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக பார்லிமெண்ட்ல வந்துட்டு இந்த ஸ்கீம் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. விமனை வந்துட்டு எப்படி இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் இந்த ஸ்கீம்ல அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ PMMSY அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம். ஓகே, பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா. ஓகே, மத்ஸ்ய அப்படின்னா என்னது, ஃபிஷ், ரைட்டா. ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு ஓஷன், கோஸ்டல் ஏரியா. ஓகே, இந்த ஸ்கீம் வந்துட்டு எப்போ லான்ச் பண்றாங்க, 2020 மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் கீழே வருது. ஓகே, ஸோ இட் ஹாஸ் போத் சென்ட்ரல் செக்டர், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட். சில ஸ்கீம்ஸ் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டர்ல வரும், சில ஸ்கீம்ஸ் வந்துட்டு ஸ்டேட். ஓகேங்களா, அதாவது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட். சென்ட்ரல் செக்டர் அப்படின்னா 100% ஃபண்டிங் இஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம், ஓகேங்களா, 60-40 அந்த ரேஞ்சில் வந்துட்டு சென்ட்ரும் ஸ்டேட்டும் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அது வந்துட்டு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட். ஸோ இது வந்துட்டு ஒரே ஒரு ஸ்கீம் கிடையாது, இதுல நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. அந்த காம்போனன்ட்ஸ் ஸ்டேட்டுக்குள்ள வர்றப்ப, ஓகேங்களா, ஒரு அக்வாகல்ச்சர் நாங்க பண்ண போறோம், ஒரு லேண்ட் அக்வயர் பண்ணி அந்த இடத்துல நாங்க வந்துட்டு ஃபிஷரிஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்துட்டு ஸ்டேட்டு கீழே வரும். இதுவே நாங்க அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண போறோம், எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னா அது இதுல வந்துடும், நம்மளுக்கு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ல வந்துடும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த காம்போனன்ட்ஸ், ரைட். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் தான் இருந்துச்சு, பட் லேட்டர் இட் இஸ் எக்ஸ்டெண்டட். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா, டு பிரிங் ப்ளூ ரெவல்யூஷன். ஓகேங்களா, ஸோ சஸ்டைனபிளா இருக்கிறது, தென் அந்த எக்கானமியை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு, லிவ்லிஹுட் டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு, ரைட். ஸோ அதுக்காக கொண்டு வந்ததான் இந்த ஸ்கீம். ஸோ காம்பனன்ட்ஸ் இதில் என்னெல்லாம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஓகேங்களா, அந்த PMMSYன்ற ஸ்கீம்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இட் கவர்ஸ் என்டையர் வேல்யூ செயின். நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபிஷ் ப்ரொடியூஸ் ஆகிறதுல இருந்து கன்சம்ஷனுக்கு போய் விற்கிற வரைக்கும் இருக்கிற மொத்தமே என்னது, அந்த ஃபுல் சப்ளை செயினையுமே இது கவர் பண்ணுது. ஓகே, ஸோ ப்ரீடிங் பண்ற பேங்க்ஸ், ஹேச்சரிஸ், தென் ஹார்வெஸ்ட் பண்றது, ப்ராசஸிங், அதை கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்றது, டிரான்ஸ்போர்ட் பண்றது, ஓகேங்களா, எல்லாமே. இப்போ மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கு பாத்தீங்களா, ப்ரொடக்ஷன், ப்ரூட் பேங்க்ஸ், ஹேச்சரிஸ், இதெல்லாம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வில் கிவ் யூ ஃபண்டிங். மீன்ஸ் சென்டர் அண்ட் ஸ்டேட் போத் வில் கிவ் யூ ஃபண்டிங். அண்ட் இந்த மாதிரி ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்டேஷன், மார்க்கெட்டிங் இதெல்லாம் வர்றப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் கிவ் யூ த ஃபண்டிங். ஓகேங்களா, எல்லா ஃபண்டும் கிடையாது, அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கு. எவ்வளோ ப்ராஜெக்ட்ல எவ்வளோ காஸ்ட் வந்துட்டு கவர்மெண்ட் தருவாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஃபிஷ் எல்லாம் என்னது லைக் ஈஸியாக கொஞ்ச நாள் என்ன ஆகும், அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், ரைட். ஸோ அதை நம்ம கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வேணும். சும்மா அப்படி தானே பண்ணுவாங்க, மீனை வந்துட்டு கட் பண்ணி ஐஸ் பெட்டி தானே போட்டு வைப்பாங்க, ரைட். அப்போ கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வேணும், லாங் டிரான்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா, இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கு ஃபிஷ் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது ரிலேட்டட் ஆனது. சரி, ரெஃப்ரிஜரேட்டர் டிரான்ஸ்போர்ட், ஒரு லைக் கண்டெய்னரே எப்படி இருக்கும், ஏசியோட இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ், ஓகேங்களா. ஸோ இது ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணி தருது. தென் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தருது. ஸோ டோட்டல் ப்ராஜெக்ட் என்னவோ அந்த ப்ராஜெக்ட்ல 40% ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் யாரு கொடுத்துருவாங்க, ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா. சப்போஸ் SC/ST கேட்டகரி இல்லை விமனா இருந்தாங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ல 60% அசிஸ்டன்ஸ் கவர்மெண்ட் வில் கிவ் யூ. ஸோ இந்த 40-60, ரைட்டா. ஸோ 40 அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரி, 60%ங்கிறது விமன், SC/ST. ஓகேங்களா, எந்த 60 எந்த 40 அப்படின்னா டோட்டல் ப்ராஜெக்ட்ல 60%. ஓகேங்களா, ரைட். ஒரு 10 லட்ச ரூபா ஆகுது அப்படின்னா அதுல 6 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, ரைட்டா, விமனா இருந்தாங்க அப்படின்னா, ரைட். தென் அது போக promotes fish farmer producer organization. We know farmer producer organization, FPOs அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா, ஊருக்கு ஊர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி
ஃபிஷ் ஃபார்மர் ஓகேங்களா, ஃபிஷ் பண்றவங்க, ஐ மீன் ஃபிஷரிஸ் நடத்துறவங்க இல்ல ஃபிஷிங் கம்யூனிட்டி, இவங்க என்னன்னு சொல்றோம் நம்ம, ஃபிஷ் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், அவங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸோட யூஸ் என்ன அப்படின்னா, தே வில், அதாவது ஒரே டைப் ஆஃப் கிராப்பை வந்துட்டு கல்டிவேட் பண்ணுவாங்க. எஃபிஓ அப்படின்னா அந்த ஊர்ல மொத்தத்துக்கு எல்லாரும் ஒரே டைப் ஆஃப் கிராப்பை வந்துட்டு கல்டிவேட் பண்ணுவாங்க. டிராக்டர் அப்படின்னா காமன் டிராக்டர் இருக்கும். அந்த டிராக்டரை உள்ளுக்குள்ளேயே அவங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ரெண்டலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதுவே இமேஜின் இஃப் தேர் இஸ் நோ எஃபிஓ, எல்லா ஃபார்மர்ஸுமே தனித்தனியா இருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், இன்னொருத்தவங்க கிட்ட போய் கடன் கேட்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு டிராக்டர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அப்ப அதுக்கு அவங்க வந்துட்டு அது குடுக்கலாம், குடுக்காமையும் போகலாம். ரைட்? ஸோ இப்ப இது பண்ணோம் அப்படின்னா, ஒரு குரூப்ப கிரியேட் பண்ணிட்டு, இந்த குரூப்ல காமனா என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஒரு டிராக்டர் வாங்கி வச்சுக்கிறோம். இப்ப இந்த காமனா இருக்கக்கூடிய டிராக்டர் அங்க இருக்கிற யார் வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இந்த மெஷினரி யூசேஜ் பண்றது, ஓகேங்களா, டெக்னாலஜி அப்ளிகேஷன் இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் குவிக்கா இருக்கும். ரைட்? அதுல வந்து ப்ரொசீட்ஸை ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு அந்த எஃபிஓக்குன்னு வச்சுப்பாங்க. அண்ட் ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இவ்வளோ ரேட்டு தான். அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அந்த மொத்த ப்ராடக்ட்ஸுமே ஒரே கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இந்த மாதிரி தே ஹேவ் அ லெவரேஜ், ஓகேங்களா. அதனால அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இருக்கிற மாதிரியே ஃபிஷிங் கம்யூனிட்டிக்கும் அந்த எஃபிஓஸ் வந்துட்டு கொண்டு வரும். ரைட்? தென் கோஆபரேட்டிவ்ஸ், இன்சூரன்ஸ், லிவ்லிஹுட், ஓகே, எவ்ரிதிங் அஸ் யூஷுவல் நம்மளுக்கு எப்படி இருக்கோ மற்றது அதே மாதிரி. நெக்ஸ்ட் சஸ்டைனபிலிட்டி. சஸ்டைனபிள் பிராக்டிஸ்னா என்னது? சஸ்டைனபிள் அப்படின்னா அதெல்லாம் வச்சுக்கோங்க. சஸ்டைனபிள் அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு போக நாளைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கும் தேவை, ஓகேங்களா. நம்மளே இன்னைக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிடக்கூடாது, ஓகேங்களா. மீன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ ரிமைனிங் வந்துட்டு வச்சிருக்கணும். அந்த ரிமைனிங் வந்துட்டு அதை யார் என்ஜாய் பண்ணணும், அவர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ். அதுக்கு பேர் தான் சஸ்டைனபிள், ஓகேங்களா. அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேணுங்கிற அந்த பொறுப்போட இந்த ஜென்ரேஷன்ல நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்றது எல்லாமே சஸ்டைனபிள். ஓகேவா. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணும். இல்ல அப்படின்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வில் நாட் சி ஃப்ரெஷ் ஏர், ஓகேங்களா. அப்ப நீங்க அது ரிலேட்டடான ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. அதுதான் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். அப்படின்னா நம்ம வந்துட்டு எக்ஸஸா ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு அது இதுன்னு பட்டு அந்த சாயிலே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வெதர் தே கேன் யூஸ் தட் சாயில், நோ, ஓகேங்களா. அப்ப அந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அது வேணும். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணலாம், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கறதுல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸஸா லைக் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றது, ஓகேங்களா. இந்த மாதிரி சஸ்டைனபிள் மெத்தட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். இது இல்லாம சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இன்னொன்னு இருக்கு. அது வந்துட்டு தனக்கு தேவையானதை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது அந்த லேண்ட்ல, எக்ஸ்போர்ட் ஓரியன்டா இல்லாம, அது வந்துட்டு வேற கேட்டகரி, ஓகேங்களா. ரைட்? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னே தனியா ஒன்று இருக்கும், எஸ்டிஜி அப்படின்ட்டு. தென் அபார்ட் ஃப்ரம் தட் கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட், இன்கம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி தர்றது, இன்சென்டிவ்ஸ் தர்றது, இது எல்லாமே இந்த ஸ்கீம்ல வந்துட்டு இன்க்ளூட் ஆயிருது. ஓகே, தென் உமனுக்காக இந்த ஸ்கீம்ல என்ன ப்ரியாரிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் மேட் அஸ் அ ப்ரியாரிட்டி பெனிஃபிஷியரி, ஓகேங்களா. நம்ம சொன்னோம் இல்லையா, 60% ப்ராஜெக்ட் காஸ்ட் கொடுத்துருவாங்க. எப்ப, ஒன்லி இஃப் தே ஆர் விமன், ஓகேங்களா, இல்ல எஸ்சி எஸ்டி. அப்ப விமன் அப்படிங்கிறது இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ப்ரியாரிட்டி பெனிஃபிஷியரி, ஓகேங்களா. அவங்களை வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வச்சு ஒரு இன்சென்டிவ் இருக்கு. ரைட்? ஸோ அது வந்துட்டு ஒரு பாயிண்ட். தென் அபார்ட் ஃப்ரம் தட் தே ஆர் இன்வால்வ் இன் ஆல் தி அதர் ஆக்டிவிட்டிஸ், ஓகேங்களா. ரைட்? ஸோ வேற எதுலலாம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் தராங்க, டீப் சி ஃபிஷிங் வெஹிக்கிள்ஸ், மெக்கனைஸ்டு ஃபிஷிங், ஃபிஷ் ப்ராசஸிங், வேல்யூ அடிஷன், கோல்டு செயின், போஸ்ட் ஹார்வெஸ்ட், இந்த எல்லா இடத்துலயுமே என்ன பண்றாங்க, விமனுக்கு ஒரு லெவரேஜ் இருக்கு. ஸோ ரிமைனிங் ஜஸ்ட் ரீட் த்ரூ, ஓகேங்களா. ரைட்? இதே சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஆந்திர பிரதேஷ்ங்கிறதுல மாடல் எத்தனை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்துட்டு எவ்வளவு பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படிங்கறது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி ஜன்மன், ஓகேங்களா. ஸோ ஜன்மன் மிஷன். ஸோ இது வந்துட்டு இது சேம் அகைன், இது வந்துட்டு பார்லிமெண்ட்ல அதை பத்தி பேசியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ ஜன்மன் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ மீன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரதான் மந்திரி ஜன்ஜத்திய ஆதிவாசி நியாய மகா அபியான், ஓகேங்களா. ஸோ இது ஆதிவாசின்ற டேர்ம் வந்துச்சு. அப்ப இது என்னது, இட்ஸ் ரிலேட்டட் டு ட்ரைப்ஸ், ரைட்டா. ஸோ ட்ரைபல் பீப்புளோட லிவ்லிஹுட், எவ்ரி திங், ஹவுசஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே ஒரு ஒரு லைக் டோட்டாலிட்டியில நம்மளுக்கு கவர் பண்ணக்கூடிய ஸ்கீம் தான் இது, ஓகேங்களா. எப்ப லான்ச் பண்றாங்க அப்படின்னா பிர்சா முண்டாவோட பர்த்டே அப்ப, ஓகேங்களா. ரைட்? ஸோ அதை என்ன நம்ம கொண்டாடுறோம், ஜன்ஜத்திய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா. ரைட்? ஸோ பிர்சா முண்டா, ஜன்ஜத்திய கௌரவ் திவாஸ், ரெண்டையும் மறக்கக்கூடாது. ஓகே, ஸோ அந்த பேசிஸ்ல நம்மளுக்கு கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது, இந்த ஜன்ஜத்திய ஆதிவாசி நியாய மகாபியான். ஓகே, ஓகே. ஸோ இந்த குரூப் பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் எஸ்பெஷலி டார்கெட் குரூப் யார் நம்மளுக்கு இதுல, பிவிடிஜி, ஓகேங்களா. ஸோ பிவிடிஜினா யாருன்னா
ஓகே. ஸோ பிவிடிஜிங்கிற குரூப் ஆல்ரெடி வி ஹேவ் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு. அந்த எஸ்டி கம்யூனிட்டில இன்னும் ரொம்ப பேக்வேர்டா இருப்பாங்க இல்லையா, ரைட்? அந்த மாதிரியான குரூப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிவிடிஜி குரூப் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ பர்டிகுலரா அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரீ அக்ரிகல்ச்சர் லெவல் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் வர்றதுக்கு முன்னாடி செட்டில்டு அக்ரிகல்ச்சர் பண்றோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி எப்படி மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி அவங்க வாழணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹண்டர் கேதரர்ஸ். ஓகேங்களா? ஹனி கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் தேர் லிவ்லிஹுட் டிபெண்ட்ஸ் ஒன்லி அப்பான் த ஃபாரஸ்ட். ஓகேங்களா? உட்காந்து அறுவடை பண்ணி லைக் விதைச்சு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நோ செட்டில்டு அக்ரிகல்ச்சர். ஓகே. ஸோ அதை தான் ப்ரீ அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் அந்த பிரிமிட்டிவ் டெக்னாலஜிலேயே பிரிமிட்டிவ் லெவல் ஆஃப் அக்ரிகல்ச்சர்லேயே இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் then their population should be stagnant or declining. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரணும். ரைட்? அது then extremely low literacy and subsistence level economy. subsistence அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்க உற்பத்தி பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்க வச்சுப்பாங்க. லைக் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு சேர்த்து வைக்கிறது, அந்த பணம் காசு இருக்குன்னா அதை ஜாஸ்தி படுத்துறது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு வாழ்க்கைக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அது போதும். அது சப்சிஸ்டன்ஸ். ஓகேங்களா? தென் எக்ஸ்ட்ரீம்லி லோ லிட்ரஸி. லிட்ரஸி சுத்தத்துக்கே இருக்காது, ரொம்ப அன்அவேரா இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரூப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். ஓகேங்களா? ட்ரைபல் பாப்புலேஷன். இவங்க பாத்தீங்கன்னா டோட்டல் எத்தனை பிவிடிஜி இருக்கு இந்தியால? 75 பிவிடிஜி. இந்த பிவிடிஜி ரிலேட்டடா இருக்கிறதுக்கு மொத்தத்தையும் நல்லா பிடிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இந்த ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு தனி கேட்டகரி கொண்டு வரணும். ஓகே. பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்புக்கு அப்படிங்கிறத யார் சொல்றாங்க அப்படின்னா, தேபார் கமிஷன்ல வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த கமிஷன்ல ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த பிவிடிஜி அப்படிங்கிற அந்த குரூப்பை வந்துட்டு கொண்டு வரும். பிவிடிஜின்றவங்க யாரு? we have a category, right? So இந்த ப்ரீ அக்ரிகல்ச்சர் லெவல்ல வந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே பிவிடிஜி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு நீலகிரியில வந்துட்டு டோடா ட்ரைபு, குறும்பா ட்ரைபு, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிவிடிஜி குரூப்ல வருவாங்க. அப்புறம் லைக் அந்தமான் நிக்கோபார் இந்த ஐடியா அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஓங்கே அப்படின்ற ஒரு குரூப். தென் ஷோம்பென், இந்த ஷோம்பென்ங்கிற குரூப்லாம் பாத்தீங்கன்னா ரீசென்ட்லி இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ல வந்த நேம்ஸ். ஓகேங்களா? தென் சென்டினலிஸ், இந்த சென்டினலிஸ் பீப்புள்லாம் பாத்தீங்கன்னா they are in Sentinel Island and they are completely cut off from the outer world. ஓகேங்களா? அந்த இடத்துல நம்மளால உள்ள நுழைய கூட முடியாது. அவங்களுக்குன்னு தனி ஐலாண்ட் அவங்களா இன்னும் இருக்காங்க. இன்னும் வெளி உலகம் எப்படின்னே இருக்குன்னே தெரியாம இந்த ஆதி காலத்துல ரொம்ப முன்னாடி இருப்பாங்க, அப்படியே இன்னும் இருக்கிற குரூப் அவங்களாம். நம்ம யாராவது அங்க உள்ள என்ட்ரானோம் அப்படின்னா நம்ம மூச்சு காத்துல இருந்து வளரக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கும் இல்லையா, ரைட்? ஸோ அதனால அவங்க அஃபெக்ட் ஆகி இறக்குறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அதனால நோ ஒன் இஸ் பெர்மிட்டட் இன் டு தட் ஐலாண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஹேபிடேஷன்ஸ்லாம் இந்தியாவில் இருக்கு. அவங்க எல்லாருமே எதுல வந்துருவாங்க, இந்த பிவிடிஜி குரூப்புக்குள்ள வந்துருவாங்க. ரைட்? ஸோ இது என்னெல்லாம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ், இந்த இதில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் அ கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ். வி ஹேவ் அதர் ஸ்கீம்ஸ். அந்த மொத்த சொன்னேன் இல்லையா, அது டோட்டாலிட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்போ எல்லா ஸ்கீம்ஸையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம், இது ஒரு அம்பரலா ஸ்கீம். ஓகேங்களா? இதுக்கு கீழே 11 ஸ்கீம்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ்ன்னு பாருங்க. லைக் ஹவுசிங். ஓகேங்களா? புக்கா ஹவுசிங் கொடுக்குறது, அது நம்மளுக்கு வந்துட்டு ஆவாஸ் யோஜனா கீழே வந்துடும். ஓகேங்களா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன், அந்த ஸ்கீம் தனி ஸ்கீம். ஓகேங்களா? அந்த ஸ்கீம் இதுக்குள்ள இன்க்ளூடட் அந்த மாதிரி. ஸோ வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ். அந்த மொத்த ஸ்கீமுக்கும் ஒரே ஸ்கீம் இந்த ஜன்ஜத்திய லைக் மகா அபியான் அப்படிங்கிற அந்த ஸ்கீம். ஓகேங்களா? ஆதிவாசி மகா அபியான். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரது, தென் நியூட்ரிஷன் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் லைக் அங்கன்வாடிஸ் கொண்டு வரது, பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஓகே. தென் எஜுகேஷன் ரிலேட்டட் லிவ்லிஹுட் சப்போர்ட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, இதுல வந்துட்டு கவர் பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ அப்ப பர்டிகுலரா இந்த ஸ்கீமை யார் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த ஜன்ஜத்திய ஆதிவாசின்னு வந்துச்சுனாலே இட்ஸ் ரிலேட்டட் டு ட்ரைபல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ட்ரைபல் ரிலேட்டட் இருக்க ஸ்கீமை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா, ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஆனா ஒவ்வொரு ஸ்கீம் வந்துட்டு வேற வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் நம்மளுக்கு அதுல இன்க்ளூடட். தட்ஸ் இட். ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்குறோம், ஒன்று வந்துட்டு இந்த ஜன்ஜத்தி ஆதிவாசி ஸ்கீமு, ஜன்ஜத்தி ஆதிவாசி ஸ்கீம், எக்ஸாமினேஷன் பேப்பர் லீக், ப்ளூ எக்கானமி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத். ஸோ அந்த 4 வந்துட்டு பார்த்துருக்கோம். தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ.